சரி நம்ம கம் டு கேம் ப்ளே பண்ணுவோம். அதுக்கப்புறமா எக்ஸிட் போர்டில் ஜாலியாக இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி ஃபுல் ஃபன்னு தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜேர்னலிஸ்டோட ஏதாவது ஒரு பேர், ஒரு ஃபோட்டோ, ஒரு பேர் எடுக்கிறோம். இதில் யார் யார் இருக்காங்க? ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தண்டனை வந்திருக்குங்க. அதாவது மாற்றி வச்சுருக்கேன் போல். ஆதி ரீரிலீஸை பண்ணிடணும். தேட்டரில் முழுக்க அணில்களாக இருக்கணும். அதில் ஒரே ஒரு ஆள் அந்த ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கணும். அப்போனா நினச்சி பாருங்கள் அந்த தண்டனையை. மாமா நீங்கள் தான் என் மாமாவான்னு அந்த ஹீரோயின் அழுவாங்க. ஏய் ஆதி உன்னை ஆக்குறண்டா பாதி அப்படின்னு அந்த ஆர்டிஎக்ஸ் பேசுகிற டைலாக் எல்லாம் சுற்றி அணில்களோட உட்காந்து அதை பார்க்கணும். இப்போ எப்படி இருக்கும்? ஐயோ நினச்சி பார்ப்போம். இந்த தண்டனையை அனுபவிக்கக்கூடிய அந்த மகராசன் யாருன்னு பார்த்துருவோம். அந்த மகராசன் யார் அப்படின்னா மில்டன். நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆதி ரீரிலீஸ் ஆகும்போது அணில்களோட போய் உக்காடுறீங்க, நடுவில் உட்காடுறீங்க. அவங்க உங்களை குஜிலி மஸ்து பண்ணணும். அதை வந்து நான் வந்து பார்க்கணும். இதுதான் உங்களுக்கான தண்டனை. நீங்கள் கடந்த 3 வருஷமாக எங்கள் விஜயனனை மனதளவில் மிக முக்கியமாக புண்படுத்திருக்கீங்க. அதுலேயும் ஷில்பா குமார் முக்கியமான ஆளுங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த தண்டனை நியாயமான தண்டனை தான். நீங்கள் போய் அதை போய் பார்க்குறீங்க. கடைசியில் 2 காரு வேகமாக வந்து மோதியும் இறங்கி வந்து அடிக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அவனை அடித்து காயப்படுத்தி என்ன பண்ணாலும் இல்லை சாக மாட்டான். கடைசியில் ஃபோட்டோ ஃப்ரேமில் குத்தி கிழித்து செத்து போவார். அந்த சீனெல்லாம் நீங்கள் வந்து கைத்தட்டி ரசித்து பார்க்கணும். அதுதான் உங்களுக்கான தண்டனை. அடுத்த தண்டனையை நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு ஆதி எவ்வளோ மேலு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சாரம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? 5 வயசுல இவர் அம்மா செத்து போயிட்டாங்க. 5 வயசு 15 வயசுல இவர் படிச்சிருக்காரு. 15 வயசுல அப்படி நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். கஷ்டப்பட்டு உழைச்சி லாட்ரி விற்று இன்னைக்கு இந்த நிலைமையில் தமிழ்நாட்டில் முன்னேறி கால் ஒதுங்கி நிற்கிறாரு. லாட்ரினா சாதாரணமாக விற்கல. பஸ் ஸ்டாண்டு, தேட்டரு, பார்க்கு, கடல், பீச்சுன்னு எல்லா இடங்கள்லையும் போயிட்டு 20 ரூபா டிக்கெட், 30 ரூபா டிக்கெட், 40 ரூபான்னு விற்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவா நிற்கிறாரு. நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். அப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான ஜேர்னலிஸ்ட் யாருன்னு நம்ம பார்த்துருவோமா? ஜீவா அண்ணே. நினச்சி பார்க்குறேன். டிபேட் ஷோலெல்லாம் செதற விட்டீங்களே. இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் இது எனக்கு இல்லை. அவங்க உங்களை பழி வாங்குறதுக்காக இப்படி ஏதாவது தண்டனைகள் கொடுக்கலாம். ஒருவேளை ஆட்சி கீச்சியை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுன்னு சீரியஸாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. எப்படியெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லாட்ரியை வாங்கி சுரண்டி அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்காக சொல்ல வருது.